ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன படம் பார்க்க போறோம்னா 2024ல ஒரு இங்கிலீஷ் த்ரில்லர் படமா வெளியாயிருக்க மேக்பை. இந்த படத்துக்கு ஒன்லைனர்லாம் வேணாம், என்ன நம்பி தாராளமா இந்த கதையை நீங்க கேட்கலாம். இந்த படம் எப்படி இருக்கும்னா ஸ்டார்டிங் டு எண்டிங் ரொம்பவே ஸ்லோவா தான் போகும். இந்த மாதிரி ஸ்லோவா போற படங்கள்ல கிளைமேக்ஸ்ல எப்படியும் ஏதாவது ஒரு சஸ்பென்ஸ் எலமெண்ட்டை ரிவீல் பண்ணுவாங்க, இல்லனா நம்மள ஆச்சரியப்படுத்துற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டை வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துலயும் ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் இருக்கு. இந்த படத்தை இப்படி கொண்டு போய் முடிப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டோம். ஆனா அப்படிதான் முடிச்சிருப்பாங்க. அதனால நம்ம இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம படத்துக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு கதை கேளு. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க டீடைல்டு எக்ஸ்பிளேஷனுக்கு போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு சின்ன பொண்ணை நமக்கு காமிக்கிறாங்க. இந்த பொண்ணோட பேரு டில்லி, இவங்க அம்மாவோட பேரு அனட். இப்ப இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நம்ம டில்லி இருக்குல்ல, அதுக்கு சைல்டு ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை. அதே மாதிரி இப்போ ஒரு படத்துல இருந்து ஆஃபர் வந்திருக்கு. அதுக்காக தான் ஆடிஷனுக்கு கேமரால வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்துட்டு இருக்காங்க. எடுத்து முடிச்சிட்டு நம்ம அனட் இப்ப வெளியில வராங்க. அனட்டோட ஹஸ்பண்ட் பேரு பென். நம்ம அனட் வெளியில வந்த உடனே அவ எப்படி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலா? சூப்பரா பண்ணிருக்கா. அது மட்டும் இல்ல, அவளை அந்த படத்துக்கு அவங்க செலக்டும் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பென்னுக்கு பயங்கர சந்தோஷம். நம்ம பென்னு டில்லியை கட்டி பிடிச்சிட்டு நாளையில இருந்து நீ ஒரு பெரிய செலிபிரிட்டி ஆக போற அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே இப்ப நைட் ஆனா நம்ம டில்லி ஒரு படத்துல நடிக்க போதில்ல, அந்த படத்துல டில்லிக்கு அம்மாவா அலிசியா அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட்ரஸ் நடிக்க போறாங்க. அவங்க ஆல்ரெடி ஒரு ஃபேமஸான ஹீரோயின். அவங்களோட பிரைவேட் வீடியோஸ் எல்லாம் இப்ப இன்டர்நெட்ல லீக் ஆயிடுச்சு. இத நம்ம பென்னும் அனட்டும் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ, இவங்க கூட நம்ம பொண்ணு நடிக்க போகுது. ஏன் இதுல உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல வீடியோவெல்லாம் அப்படி பப்ளிக்கா போஸ்ட் பண்றாங்க, இது போஸ்ட் பண்ணல, யாரோ லீக் பண்ணிருக்காங்க. இதை வச்செல்லாம் ஒருத்தவங்களோட கேரக்டரை நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது, ஓகே அப்படின்னு பேசிட்டு இருக்கப்ப இவங்களுக்கு ரெண்டாவது குழந்தையும் இருக்கு. அவன் சின்ன பையன், அவன் அழுதுட்டு இருக்கான். போய் அவனை பாரு அப்படின்னு நம்ம ஆனட் எந்திரிச்சு அவனை பார்க்க போயிடுறாங்க. இப்ப காலையில விடிஞ்சா நம்ம பென்னு தன்னோட பொண்ணை கூட்டிட்டு நேரா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறாரு. அங்க போன உடனே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வராங்க. அவங்களோட பேரு எமிலி. அவங்க வந்து வாங்க வாங்க, நீங்க தானே டில்லி, சரி உடனே போய் மேக்கப் போட்டு ரெடி ஆயிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரவன் மாதிரி இருக்கும்ல. நம்ம டில்லியோட கேரவனுக்கு அலிசியாவே நேரா வந்து பாக்குறாங்க. ஏன்னா இவங்க தான் அம்மாவா நடிக்க போறாங்க, அதனால முன்னாடியே கொஞ்சம் பேசி வச்சுக்கணும்ல, அதுக்கு தான் இப்ப வந்திருக்காங்க. நம்ம பென்னு அலிசியா கிட்ட நீங்களே இங்க வந்திருக்கீங்களா, நான் உங்களோட பெரிய ஃபேன் தெரியுமா, நான் கூட தான் உங்களோட பெரிய ஃபேன். அப்படியா, நான் என்ன அப்படி பண்ணிட்டேன், நீங்க ஒரு ரைட்டர் தானே? ஆமா, உங்களோட புக்ஸ் எல்லாம் நான் படிச்சிருக்கேன், ரொம்ப பிடிக்கும். ஓ, நீங்க என் புக்ஸை படிச்சிருக்கீங்களா, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ட்டு நம்ம அலிசியாவும் டில்லியும் இப்ப பேசி பழகிக்கிறாங்க. அப்படியே வீட்டுல நமக்கு அண்ணட்டை காமிக்கிறாங்க. அவங்க எதுக்கோ பயங்கர கோவமா இருக்காங்க. கண்ணாடி மேல கைய வச்சு கையாலேயே அந்த கண்ணாடியை உடைச்சிடுறாங்க. கையெல்லாம் இப்ப அடிபட்டுருது. கட் பண்ணா நமக்கு பென்னை காமிக்கிறாங்க. இவங்க மேக்கப் எல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டு இப்ப ஷூட்டிங்க்கு போயிட்டு இருக்காங்க. நம்ம அலிசியாவோட ஒரு வீடியோ நேத்து நைட்டு லீக் ஆச்சுல்ல, அதெல்லாம் அங்க இருக்க எல்லாருமே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பென்னு போயிட்டு இங்க பாருங்க, இதெல்லாம் பண்றது உங்களுக்கு அசிங்கமா இல்ல? உங்களுக்கும் ஒரு அக்கா தங்கச்சி இருந்தா இப்படி பண்ணுவீங்களா, முதல்ல போன் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு திட்டிடுறாரு. நம்ம அலிசியா இல்ல பரவாயில்ல விடுங்க, அவங்களெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ உள்ள போனா லைட்டு கேமரா அதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம டில்லி லைட்டா பயப்படுது. டில்லி, உனக்கு இதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கா? லைட்டா. அப்படியா, எனக்கும் பயமா இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பயத்தை போக்குவோமா அப்படின்னு ஜாலியா பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அன்னைக்கு ஷூட்டிங்கை நல்லபடியா முடிச்சுட்டு நம்ம பென்னும் டில்லியும் இப்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம டில்லி வந்து அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு, அம்மா இன்னைக்கு ஷூட்டிங் நல்லபடியா போச்சுமா. அப்படியா, சரி ஓகே, நீ பசியில இருப்ப, உனக்காக உனக்கு பிடிச்ச எல்லாமே நான் சமைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பென்னு இல்ல நாங்க செட்லயே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். ஓ அப்படியா, சரி பரவாயில்ல, அது மட்டும் இல்ல அவளை காலையிலேயே ஷூட்டிங் கூட்டு போகணும், சோ அதனால சீக்கிரமா தூங்க வச்சிரு அப்படின்ட்டு பென்னு போயிடுறாரு. நம்ம அண்ணட்டும் போய் டில்லியை தூங்க வச்சுட்டு இப்ப நேரா பென்னு கிட்ட வராங்க. வந்து இன்னைக்கு அவ உண்மையிலேயே நல்லா நடிச்சாளா? அவளுக்கு என்ன சூப்பரா நடிச்சா. அப்புறம் அந்த அலிசியாவெல்லாம் பார்த்து பேசுனீங்களா? அவங்களும் வந்து பேசினாங்க. அவங்க பெரிய செலிபிரிட்டி மாதிரிலாம் பிஹேவ் பண்ணல, அவ்வளோ கைண்டா நடந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க என்னோட புக்கை ஒன்று படிச்சிருக்காங்க, அவங்க எனக்கும் ஃபேனுன்னு வேற சொன்னாங்க. ஓ அப்படியா, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பென்னும் ஆனட்டும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை தவிர இவங்க ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு க்ளோஸ் எல்லாம் கிடையாது. இப்ப கூட பாருங்க, இவ்வளவுதான் இவங்க பேசினாங்க, நம்ம பென்னு எந்திரிச்சு போயிடுறாரு. நம்ம பென்னுக்கு ஆனட் கிட்ட பேசுறதுக்கு அந்த அளவுக்கு விருப்பம் கிடையாது. அவர் எந்திரிச்சு போனதுக்கு அப்புறம் நம்ம பென்னு இதுக்கு முன்னாடி லேப்ல என்னத்தையோ உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இவர் என்னத்தை பார்த்துட்டு இருந்தாரு அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்தா அலிசியாவோட போட்டோ இருக்குல்ல, அதை தான் கூகுள்ல சர்ச் பண்ணி உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே நம்ம ஆனட்க்கு இப்ப பொசசிவ் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் டே மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி ஷூட்டிங்க்கு போறாங்க. நேரா நம்ம அலிசியாவோட கேரவனுக்கு போறாங்க. ஒரு ஏடி வந்து நம்ம அலிசியா கிட்ட, மேம் இன்னைக்கு ஒரு சீன் இருக்கு, அந்த சீன்ல நடிக்க வேண்டியவர் இன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர முடியாது, அதனால இன்னைக்கு ஷூட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு, நாளைக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. என்ன விளையாடுறீங்களா, நான் மேக்கப்லாம் போட்டுட்டு உட்காந்துருக்கேன், சரி விடுங்க அப்படின்ட்டு, ஏ டில்லி
நீ காலையில சாப்பிட்டியா? இல்ல நான் இன்னும் சாப்பிடவே இல்ல. சரி ஓகே, நமக்கு தான் இன்னைக்கு ஷூட்டிங் இல்லல்ல, நீங்க 2 பேரும் என்னோட வீட்டுக்கு வாங்க, அங்க சாப்பிட்டுட்டு நம்ம ஒரு மூவி பார்க்கலாம் ஓகேவா அப்படின்ட்டு நேரா கிளம்பி இப்ப அலிசியாவோட வீட்டுக்கு போறாங்க. அப்படி இப்ப நமக்கு ஆனட்ட காமிக்கிறாங்க. அவங்களுக்கு மைண்ட்ல இதே தான் திருப்பி திருப்பி ஓடிக்கிட்டே இருக்கு. என்னடா இது, இவருக்கு ஆல்ரெடி நம்மள பிடிக்காது, நம்மளை விட்டுட்டு முழுசா அந்த அலிசியா கூடயே போயிடுவாரோ அப்படின்னு இவங்களுக்கு பயம் அதிகமாகிட்டே இருக்கு. இங்க இவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதே மாதிரி இப்போ ஒரு படத்தை போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம டில்லி பாதியிலேயே தூங்கிடுது. ஓ டில்லி நீ தூங்கிட்டியா அப்படின்னு படத்தோட வால்யூமை இவங்க கம்மி பண்ணிடுறாங்க. படத்தை மியூட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன, இவங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நேற்று எனக்காக அவங்க கூட சண்டை போட்டீங்கல்ல, ரொம்ப தேங்க்ஸ். இதில் என்ன இருக்கு, யாருக்கு அப்படி நடந்திருந்தாலும் அந்த இடத்துல நான் தட்டி கேட்டிருப்பேன். இது மாதிரி உங்க கூட எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, நீங்க உங்க ஒய்ஃபை பத்தி எதுவுமே சொல்லலையே, அவங்க எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்க? அவளோட பேரு ஆனட். எனக்கு இவளோட சேர்த்து இன்னொரு பையனும் இருக்கான். அவன் இப்போ குழந்தையா இருக்கான். எனக்கு ஆனட்டை அந்த அளவுக்கு பிடிக்காது, அவ கூட வீட்டில் இருக்க எனக்கு பிடிக்காது. அதனால நானும் கிளம்பி வெளியில வந்துடுவேன். இப்போ கூட எனக்கு வெளியில வர்றது ரொம்ப ஈஸி ஆயிடுது. ஏன்னா டெய்லியும் டெல்லியை நான் தான் ஷூட்டிங்க்கு கூட்டிட்டு வரேன். ஸோ அவ கூட வீட்டில் இருக்கணுன்ற அந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவ ஒரு சைக்கோ டைப்பு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இப்போ நமக்கு ஆனட்டை காமிக்கிறாங்க. அவங்க போனை எடுத்த உடனே ஸ்கிரீன்ல ஒரு நியூஸ் வந்து நிக்குது. என்ன நியூஸ்னா, நம்ம பென்னு அலிசியாவோட சேர்ந்து அவங்களோட வீட்டுக்கு வந்தாருல, அதை எவனோ போட்டோ எடுத்து அலிசியா கூட போற இந்த ஆம்பளை யாரு அப்படின்னு நியூஸ்ல பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அவங்களுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுது. போனை போட்டு உடைச்சிடுறாங்க. இவங்க இன்னொரு டிவைஸ் ஒன்று வச்சிருப்பாங்க. இது என்ன டிவைஸ்னா, இவங்க குழந்தை எப்பெல்லாம் அழுகுதோ அது அந்த டிவைஸ்ல காமிக்கும். அந்த டிவைஸை கையில் எடுத்துக்கிட்டு எங்கேயோ கதவை திறந்து போட்டுட்டு இவங்க பாட்டுக்கு வேகமா வெளியில நடந்து போறாங்க. குழந்தை அழுதா திருப்பி நம்ம வந்துக்கலாம் அப்படின்னு. ஆனா கொஞ்சம் தூரம் போக போக அது ப்ளூடூத்ல கனெக்ட் ஆயிருக்கும் போல குழந்தை அழுகுது. ஆனா விட்டு விட்டு கேக்குது. சரி ஓகே, நம்ம ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்துட்டோம் போல அப்படின்னு போனவங்க திருப்பி வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. இவங்க பண்றதெல்லாம் கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு சைக்கோ பண்ற மாதிரி தான் தெரியுது. அப்படி இங்கே காமிச்சா நம்ம டில்லி இப்ப தூங்கி எந்திரிச்சிருச்சு. சரி ஓகே, டில்லி எந்திரிச்சிட்டா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு இவரும் கிளம்புறாரு. அப்ப நம்ம அலிசியா ஒரு போட்டோ எடுத்துக்கிறாங்க. அந்த போட்டோவை என் மொபைலுக்கு அனுப்புறீங்களா, என் நம்பர் வாங்கிக்கோங்க அப்படின்னு இவரே நம்பரை டைப் பண்ணி கொடுக்குறாரு. இப்ப 2 பேரும் நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப நேரா கிளம்பி வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ஆனட்டு, இங்க பாரு நீ ஃபேமஸ் ஆயிட்ட அப்படின்னு சொல்லி அந்த நியூஸை காமிக்கிறாங்க. நீ எங்க அவங்க கூட போயிட்டு இருக்க, இது இன்னைக்கு எடுத்த போட்டோவா? ஆமா இன்னைக்கு எடுத்த போட்டோ தான் அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இவங்களுக்கு என்னடா நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம், இவர் பாட்டுக்கு பதிலே சொல்லாம போறாரு அப்படின்னு கோபம் அதிகமாகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு அவரே வந்து, ஏ ஆனட் உன் போன் என்னாச்சு, உடஞ்சு போயிருக்கு? அதுவா, கை தவறி கீழே போட்டுட்டேன். ஆமா நான் அந்த நியூஸை பத்தி கேட்டேன், எதுவுமே சொல்லாம போயிட்டீங்க. அந்த நியூஸை பார்க்கும்போது உங்களுக்கு எதுவும் தப்பா தோணலையா? என்ன தப்பா தோணுது? இல்ல அலிசியா கூட போற இந்த ஆம்பளை யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களே, நீங்களும் ஒரு ஃபேமஸான ரைட்டர் தானே, அது அந்த ரிப்போர்ட்டருக்கு தெரியாதா? இப்ப இது எதுக்கு நீ ஒரு பிரச்சனை ஆக்கிற, இது அதோட விடு அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம பென்னு இப்போ நல்லா தூங்கிடுறாரு. நம்ம ஆனட்டு நைஸா எந்திரிச்சு வந்து நம்ம பென்னோட போனை ஓபன் பண்ணி அலிசியாவோட சேட்டையும் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அவங்க இன்னைக்கு எடுத்துக்கிட்ட போட்டோ, அவங்க பண்ண சேட்டு எல்லாத்தையுமே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கா அதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பத்திக்கிட்டு வருது. கட் பண்ணா அடுத்த நாள் ஷூட்டிங்க்கு வழக்கம் போல போயிடுறாங்க. இப்போ ஒரு டேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏடி வந்து, மேம் இன்னைக்கு உங்களுக்கான சீன் முடிஞ்சது, காரை வர சொல்லவா? இல்ல கார்லாம் வேணாம், நான் நடந்தே போய்க்கிறேன் அப்படின்னு ஏடியை அமுச்சு விட்டுறாங்க. அப்படியே நம்ம பென் கிட்ட, பென் உங்களுக்கு என் கூட நடந்து வர்றதுக்கு ஓகேவா? என்ன இப்படி கேட்குறீங்க, வாங்க நடந்து போகலாம் அப்படின்னு 2 பேரும் நடந்து போறாங்க. நம்ம டில்லி இருக்குல்ல, அது பாட்டுக்கு அது ஒரு சைடு ஓடிக்கிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் இப்ப தனியா நடந்து வந்துட்டு இருக்காங்க. நம்ம பென் அலிசியா கிட்ட, இன்னைக்கு நீங்க நடிச்சத மானிட்டர்ல பாத்துட்டு இருந்தேன், செம்மையா ஆக்ட் பண்றீங்க. அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் சாரி, நம்மளை பத்தின அந்த போட்டோஸ் எல்லாம் நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு இல்ல? இல்ல அதனால எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. இல்ல யார் வேணாலும் என்ன பத்தி எது வேணா சொல்லலாம், ஆனா தேவையில்லாம இப்ப உங்களையும் இன்க்ளூட் பண்றாங்க. உங்க ஒய்ஃபும் இதை கண்டிப்பா பாத்திருப்பாங்க, அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னு எனக்கு புரியல. அவ அதெல்லாம் எதுவுமே நினைக்க மாட்டா, நீங்க இதை பத்தி இனிமே கவலைப்படக்கூடாது ஓகேவா அப்படின்ட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இதை நம்ம டில்லி ஒரு மரத்துக்கு பின்னாடி இருந்து பாத்துருது. ஆனா அது எதுவும் பெருசா கண்டுக்காம மறுபடியும் குடுகுடுன்னு ஓடி போயிருது. கட் பண்ணா நம்ம ஆனட் இருக்காங்கல்ல, அவங்க அலிசியாவோட போட்டோவை பார்த்து அவங்கள மாதிரியே மேக்கப்லாம் பண்ணி பாக்குறாங்க. இவள மாதிரி இருந்தாதான் பென்னுக்கு பிடிக்கும் போல அப்படின்னு. நைட்டு ஷூட்டை முடிச்சுட்டு நம்ம பென்னும் டில்லியும் இப்ப வீட்டுக்கு கார்ல வந்துட்டு இருக்காங்க. வரும்போதே இவர் அலிசியா கூட சேட் பண்ணிக்கிட்டே தான் வராரு. நீ அந்த நியூஸ் பேப்பரை பத்தி சுத்தமா மறந்துரு ஓகே அப்படின்னு. அதுக்கு அவங்களும், தேங்க்ஸ் பென், நீ ரொம்ப ஸ்வீட் தெரியுமா
அப்படின்னு சொல்லிலாம் மெசேஜ் அனுப்புறாங்க. உனக்கு எப்போ என் கூட பேசணும்னு தோணுதோ நீ அப்பெல்லாம் தாராளமாக எனக்கு மெசேஜ் பண்ணலாம், நானும் உடனே ரிப்ளை பண்ணுவேன். அப்படியா, சரி ஓகே, எனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் உனக்கு மெசேஜ் பண்றேன் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் ஒரு லவ் சேட்டை ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு நம்ம பென் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆனட் பென்னு கிட்ட எப்போதுமே நீ தானே அவளை ஷூட்டு கூட்டு போற, மண்டே நான் அவளை கூட்டிட்டு போட்டுமா, நீ எல்லாம் கூட்டிட்டு போவேனா, நான் தானே எப்போதும் கூட்டிட்டு போறேன், அந்த ரொட்டீனை அப்படியே ஃபாலோ பண்ணலாம், இல்லைன்னா அவ குழம்பிடுவா, ஓகே சரி ஓகே அப்படின்னு இவங்களும் சொல்லிடுறாங்க. இப்ப காலையில விடிஞ்சா இன்னைக்கு ஷூட்டு கிடையாது. இவர் எந்திரிச்ச உடனே என்ன பண்றாரு, அலிசியா கிட்ட இருந்து ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா அப்படின்னு தான் பாக்குறாரு. அதே மாதிரி ஏதோ ஒரு மெசேஜ் வந்திருக்கு போல, டக்குன்னு போன் எடுத்துக்கிட்டு பாத்ரூம்குள்ள போறாரு. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இன்னைக்கு ஷூட் இல்லையே, உனக்கு ஏதாவது பிளான் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவரு எனக்கு எந்த பிளானும் இல்லைன்னு சொல்லிடுறாரு. உங்களுக்குன்னு கேட்டா அவங்களும் எனக்கு இன்னைக்கு வேலையே இல்லைன்னு தான் சொல்றாங்க. அப்படின்னா இன்னைக்கு என்ன பண்ணலான்னு இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே பாத்ரூம்குள்ள என்னமோ ஒரு சத்தம் கேக்குது. நம்ம ஆனட் வந்து என்னடா சத்தம் கேக்குது அப்படின்னு பாத்ரூம் கதவு வழியா பார்த்தா இவரு அலிசியாவோட ஒரு வீடியோவை பார்த்து மாஸ்டர்பேட் பண்ணிட்டு இருக்காரு. இதை நம்ம ஆனட் பாத்துறாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பார்த்துட்டு போயிட்டு அவங்க கேஷுவலா இப்ப கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்காங்க. இவருமே இப்ப கேஷுவலா வெளியில வராரு. நம்ம ஆனட் பென் கிட்ட சரி இன்னைக்கு தான் ஷூட் இல்ல, நம்ம எங்கேயாவது வெளியில போலாமா, இல்ல நான் புக் எழுத போறேன், நான் எங்கேயும் வரல, வேணா நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம டில்லி இருக்குல்ல, அது அம்மா அலிசியா வீட்டுக்கு போயிருந்தப்போ அவங்க ஒரு பேன் கேக் பண்ணி கொடுத்தாங்க, அது செம்மையா இருந்துச்சு, அதே மாதிரி நீங்களும் பண்ணி தரீங்களா அப்படின்னு கேக்குது. ஆல்ரெடி இவங்க அலிசியா மேல செம கான்ல இருக்காங்க. இப்ப இது வேற எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்திட்டு இருக்கு. நம்ம பென்னு புரிஞ்சுக்கிறாரு ஆனா டென்ஷன் ஆகுறாங்க அப்படின்னு. விடு, அவ சின்ன பொண்ணு தெரியாம கேட்டுட்டா, பேன் கேக் தானே, அதுக்கு ஏன் இவ்வளவு கோவப்படுற, பேன் கேக்கா, பேன் கேக் நான் மட்டும்தான் என் பொண்ணுக்கு ஆசையா செஞ்சு தரணும், வேற யாரும் செஞ்சு தரக்கூடாது, சரி இப்படி எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை பண்ணாது, இதை இதோட விட்டுரு அப்படின்ட்டு போயிடுறாரு. ஆனா இதை நம்ம ஆனட்டால தாங்கிக்கவே முடியல. என்னடா அது, ஹஸ்பண்ட்ல இருந்து புள்ள வரைக்கும் எல்லாமே அலிசியா அலிசியா அலிசியானே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு பயங்கரமா அழுகுறாங்க. அழுது முடிச்சுட்டு திரும்ப வந்து நானே 2 பசங்களையும் பார்க்குக்கு கூட்டிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு ஆனட்டும் கார் எடுத்துட்டு இப்ப பார்க்குக்கு கிளம்பிடுறாங்க. இவர் மட்டும்தான் இப்ப வீட்டுல தனியா இருக்காரு. உடனே இவரு அலிசியாக்கு மெசேஜ் பண்றாரு, நான் வீட்டுல தனியா தான் இருக்கேன், போர் அடிக்குது, உன்னை பார்க்க வரட்டுமா அப்படின்னு. நீங்க வீட்டுல தனியா தானே இருக்கீங்க, அப்படின்னா ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, நானே உங்க வீட்டுக்கு கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால இவர் உடனே போய் குளிக்கிறாரு, மறுபடியும் பல்லு தைக்கிறாரு, பயங்கரமா ஃப்ரெஷ்ஷா ரெடி ஆகி நிக்கிறாரு. கரெக்டா இப்ப காலிங் பெல்லே அடிக்கிறாங்க. திறந்து பார்த்தா நம்ம ஆனட் வந்து நிக்கிறாங்க. என்னாச்சு, அதுக்குள்ள பார்க்ல இருந்து வந்துட்டீங்க? இல்ல, பார்க்ல ரொம்ப குளிரா இருக்கு, பசங்களுக்கு சளி பிடிச்சிரும், அதான் உடனே வீட்டை கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு உள்ள போயிடுறாங்க. அவங்க உள்ள போன உடனே இவர் போன் எடுத்து நீ இப்ப வீட்டுக்கு வந்துடாத, நான் என்னன்னு உனக்கு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்ட்டு போன் வச்சிடுறாரு. நைட் ஆனா அதே மாதிரி பாத்ரூம்குள்ள இருந்து மறுபடியும் சத்தம் கேக்குது. பென் என்னாச்சு அப்படின்னு கேட்டா, இல்ல உடம்பு முடியல, ஒரு மாதிரி வாமிட்டா வந்துகிட்டே இருக்கு, நான் வேணா உள்ள வரட்டுமா, இல்ல வேண்டாம் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப காலையில விடிஞ்சா அப்பயுமே நம்ம பென்னுக்கு உடம்பு சரியாகல. பென் நீ நல்லா ரெஸ்ட் எடு, லூக்கஸ பத்திரமா பாத்துக்கோ, அதாவது அந்த சின்ன பையன் இருக்கான்ல அவனோட பேரு தான் லூக்கஸ், அவனை பாத்துக்கோ, டில்லியே நான் இன்னைக்கு ஷூட்டிங்க்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு நம்ம ஆனட்டே ஷூட்டிங்க்கு கூட்டிட்டு வராங்க. எப்போதும் போல நம்ம எமிலியும் வந்து இப்ப டில்லிய உள்ள கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஆனட் அவங்க கிட்ட இருங்க, நான் எங்க இருக்குது, அங்க ஒரு கேரவன் இருக்குல்ல, நீங்க அதுக்குள்ள இருங்க, நான் மேக்கப் போட்டுட்டு ரெடி ஆனதுக்கு அப்புறம் உங்களை கூப்பிடுறேன். சரி ஓகே அப்படின்ட்டு இவங்களும் உள்ள போயிடுறாங்க. நம்ம அலிசியாக்கு தெரிஞ்சிருது பென் இன்னைக்கு டில்லிய கூட்டிட்டு வரல அப்படின்னு. அதனால இவங்க உடனே சேட்லயே கேக்குறாங்க, என்னாச்சு, ஏன் இன்னைக்கு வரல? இல்ல எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனாலதான் என்னால வர முடியல. உண்மையிலே அதானா, இல்ல நான் எதுவும் தப்பா பண்ணிட்டேனா? சேச்சே, நீ எதுவும் தப்பா பண்ணல, உன்னை பார்க்காம நான் இன்னைக்கு ரொம்ப மிஸ் பண்றேன் தெரியுமா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீ ஆனட் கூட அந்த அளவுக்கு எதுவும் பேச்சு வச்சுக்காத சரியா, அவளே பேச வந்தாலும் கொஞ்சம் தள்ளியே இரு அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப மேக்கப் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஆனட்டை செட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க. நம்ம அலிசியாவும் அங்க வராங்க. அலிசியாவை பார்த்த உடனே இவங்க பயங்கர கான்ல உட்காந்துருக்காங்க, உன்னால தாண்டி இதெல்லாம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நம்ம அலிசியா டில்லிக்கு அம்மா கேரக்டர் பிளே பண்றாங்கல்ல, அதனால நம்ம டில்லியும் வார்த்தைக்கு வார்த்தை அம்மா அம்மான்னு சொல்லி கூப்பிடுறது இவங்களுக்கு இன்னும் காண்டாகுது. இப்ப ஷார்ட் எல்லாம் எடுத்து முடிச்சிடுறாங்க. நம்ம ஆனட் எமிலி கிட்ட, பையனுக்கு டயப்பர் சேஞ்ச் பண்ணணும், இங்க பிரைவேட் ரூம் ஏதாவது இருக்கா? வெளியில போனீங்கன்னா ஒரு கேரவான் இருக்கும், அதுக்குள்ள போயிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியா, சரி ஓகே, இந்தாங்க இந்த டிவைஸை பிடிங்க, இதை டில்லி கிட்ட கொடுத்துருங்க, இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு அவளுக்கு தெரியும் அப்படின்னு கொடுக்குறாங்க. என்ன டிவைஸ்னா, லூக்கஸ் எப்பயாவது அழுதான்னா அந்த டிவைஸ்ல தெரியும்
தெரியும்ல அந்த டிவைஸை டில்லி கிட்ட கொடுக்குறாங்க. ஏன்னா அதுக்கு வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கால் பண்ணும்ல அதுக்காக. ஆனா இன்னைக்கு என்ன ஆகுது, நைட்டு வரைக்கும் ஷூட்டிங் போய்கிட்டே இருக்கு. நம்ம ஆனட் ஒரு கேரவான்ல உட்காந்துருக்காங்க. ஆப்போசிட்ல பார்த்தா அலிசியாவோட கேரவான் இருக்கு. நம்ம அதுக்குள்ள போய் பார்ப்போம் அப்படின்னு யாருக்கும் தெரியாம இவங்க அலிசியாவோட கேரவானுக்குள்ள போயிடுறாங்க. உள்ள போயிட்டு இவங்க நம்ம அலிசியாவோட ரிங்கு, தோடு, லிப்ஸ்டிக் இதையெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அந்த டிவைஸ்ல டில்லி கால் பண்ணுது. கால் பண்ணி அம்மா இதுதான் அலிசியா, நாங்க 2 பேரும் ஷூட் முடிச்சிட்டோம், இப்ப வரப்போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிருது. அதனால இப்ப குடுகுடுன்னு வெளியில வந்து இவங்க இதுக்கு முன்னாடி எந்த கேரவான்ல இருந்தாங்களோ அதே கேரவானுக்குள்ள போயிடுறாங்க. இப்ப நம்ம அலிசியாவும் டில்லியும் கரெக்டா இங்க வந்துடுறாங்க. வந்துட்டு நான் தான் அலிசியா, உங்க பொண்ணுக்கு அம்மாவா நடிக்கிறேன். தெரியும், என்னோட பேரு ஆனட், நான் உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அப்படியா, எங்க? இல்ல, நீங்க நடிக்கும் போது மானிட்டர்ல பார்த்துக்கிட்டு இருந்தேன், சூப்பரா நடிக்கிறீங்க. ஓ தேங்க்ஸ். டில்லி மட்டும் சும்மா கிடையாது, அவளும் சூப்பரா நடிக்கிறா. அப்புறம் பென்னுக்கு என்னாச்சு, அவருக்கு உடம்பு சரியில்லையா? அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்களுக்கு யாரு சொன்னா? அது வந்து எமிலி சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சமாளிக்கிறாங்க. ஏன்னா காலையில பென்னே தான் சேட் பண்ணி எனக்கு உடம்பு சரியில்லை அதனாலதான் வர முடியலன்னு சொல்லியிருப்பாரு. அதை மறந்து போய் இதை அவங்க ஆனட் கிட்டே போய் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே பாய், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு இப்ப 2 பேருமே கிளம்பிடுறாங்க. இவங்க வீட்டுக்கு போன உடனே நம்ம பென்னு கிட்ட அலிசியா இருக்காங்கல்ல, அவங்க கரெக்டா உனக்கு உடம்பு சரியில்லாததை பத்தி கேட்டாங்க. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் யாருக்கிட்டயுமே சொல்லல அப்படின்னா அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? அதுவா, அது வந்து நான் தான் எமிலி கிட்ட சொன்னேன். எப்போதும் டெல்லியை நான் தானே ஷூட்டுக்கு கூட்டு போவேன். அங்க போன உடனே அவங்க வந்து டெல்லியை கூட்டிட்டு போயிடுவாங்க. இப்ப புதுசா நீ போறல்ல, அதனால அவங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்கன்னு நான் தான் அவங்க கிட்ட சொன்னேன். எனக்கு உடம்பு சரியில்லை அதனால என் வைஃப் தான் வருவாங்க அப்படின்னு. ஓ அப்படியா, சரி நீங்க போய் தூங்குங்க அப்படின்னு நம்ம பென்னு போய் தூங்கிடுறாரு. அவர் தூங்குனதுக்கு அப்புறம் அவருக்கே தெரியாம நம்ம ஆனட் அவரோட போன் எடுத்து பின்ன போட்டு பாக்குறாங்க. இன்கரெக்ட் பின்னு சொல்லி வருது. ஆக்சுவலா நம்ம ஆனட்க்கு பென்னோட பாஸ்வேர்டு தெரியும், ஆனா இப்ப போட்டா இன்கரெக்ட்னு வருதுன்னா அவரு பாஸ்வேர்டை மாத்திட்டாரு. இப்ப நம்ம பென்னு கொஞ்சம் சரியாயிட்டாரு. அதனால வழக்கம் போல அடுத்த நாள் இவர் தான் ஷூட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. இப்ப நம்ம அலிசியாவும் ஷூட்டுக்கு வராங்க. வந்த உடனே இவர் போன் எடுத்து இன்னைக்கு நீ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்றாரு. அதுக்கு அவங்களும் ரிப்ளை பண்றாங்க, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், நீ நேரா போயிட்டு டில்லியோட கேரவன்ல பாரு அப்படின்னு. சேட் பண்ணிக்கிட்டு மேல நிமிந்து பார்த்தா அலிசியா மறுபடியும் கார்ல ஏறி எங்கேயோ கிளம்பி போறாங்க. உடனே இவர் எமிலி கிட்ட போயிட்டு அலிசியா எங்க போறாங்க? இல்ல ஷூட்ல இன்னைக்கு ஒரு சின்ன சேஞ்ச் ஆயிடுச்சு, அதனாலதான் அவங்க கிளம்பி போறாங்க. அப்படியா, சரி ஓகே, நான் உடனே கேரவான் வரைக்கும் போயிட்டு வரேன், டில்லியை பத்திரமா பாத்துக்கிறீங்களா? இருங்க, எங்களுக்கும் கொஞ்சம் அர்ஜென்ட்டா ஒர்க் இருக்கு, டில்லியை பாத்துக்க முடியாதுன்னு சொல்லும் போதே அவர் ஓடி போயிடுறாரு. இப்ப நேரா கேரவானுக்கு வந்துட்டு நான் கேரவானுக்கு வந்துட்டேன் அப்படின்னு ஒரு மெசேஜை போடுறாரு. கேரவானுக்கு வந்துட்டியா? சரி, நான் அழகுன்னு நீ நினைக்கிறியா? ஆமா, இந்த உலகத்திலே நீ தான் ரொம்ப அழகு. அப்படின்னா அந்த கேரவான்ல லூக்கஸோட டிவைஸ் இருக்கும், அதை எடுத்து பாரு அப்படின்னு இவருமே இப்ப எடுத்து பாக்குறாரு. அதுல பார்த்தா நம்ம அலிசியா ஒரு சோஃபா மேல படுத்திருக்காங்க. இதை பார்த்து உனக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு யாரும் வந்து கேரவானை தட்டுறாங்க. யாருன்னு திறந்து பார்த்தா நம்ம எமிலி. அவங்க வந்து, சார் டில்லியை காணோம், நாங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், அதான் இங்க வந்தாலான்னு கேட்க வந்தேன். என்னது, டில்லியே காணுமா? அவளை பாத்துக்க சொல்லிட்டு தானே வந்தேன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்களா? சார் அவங்கள பாத்துக்க முடியாதுன்னு நான் உங்ககிட்ட சொல்றதுக்குள்ள நீங்களா கிளம்பி இங்க வந்துட்டீங்க. சரி வாங்க போய் தேடலாம் அப்படின்னு எல்லாரும் எல்லா பக்கமும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம எமிலி இந்த விஷயத்த ஆனட்டுக்கும் கால் பண்ணி சொல்லிடுறாங்க. அப்படியே இப்ப ஈவினிங் ஆனா ஒரு வழியா நம்ம டில்லியை கண்டுபிடிச்சிடுறாங்க. அது ஏதோ ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிருந்திருக்கு. நம்ம பென்னு குடுகுடுன்னு ஓடி வந்து அலிசா கிட்ட, என்னாச்சு, டில்லி கிடைச்சிட்டாளா? கிடைச்சிட்டா, அவ அங்கதான் இருக்கா பாருங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஆனட் தான் டில்லியை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. டில்லி எதுக்காக ஓடி போன? இல்ல, நான் சும்மா தான் போனேன். சரி, நான் இன்னைக்கு டில்லியை கூட்டிட்டு போலாமா? ஓகே சார், நீங்க கூட்டிட்டு போங்க, இன்னைக்கு அந்த சீனை நாளைக்கு நம்ம ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இப்ப வீட்டுக்கு அமுச்சு வச்சிடுறாங்க. நம்ம ஆனட் பென் கிட்ட புள்ளைய பாத்துக்காம அப்படி என்ன உனக்கு வேலை? நான் இவளை பார்த்துட்டு தான் இருந்தேன், திடீர்னு எங்க ஓடி போனானே தெரியல. சரி கிளம்பலாம் அப்படின்னு இப்ப கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. நம்ம ஆனட் தான் காரை ஓட்டிட்டு இருக்காங்க. நம்ம பென்னு கார்ல வந்துட்டு இருக்கும்போது கூட அலிசா கிட்ட சேட் பண்ணிக்கிட்டே தான் வராரு. இதை நம்ம ஆனட் மிரர்ல பாத்துறாங்க. அதனால இவங்க கடுப்புல சடன் பிரேக் அடிச்சிடுறாங்க. என்னாச்சு, எதுக்காக இப்படி பிரேக் போடுற? இல்ல, இடையில ஏதோ ஒன்று குறுக்க வந்துருச்சு அதனாலதான் அப்படின்ட்டு இப்ப சேஃபா எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. நைட்டு நம்ம பென்னு தூங்கலான்னு போறாரு. அவருக்கு எப்போதுமே அலிசியாவோட நினைப்பாவே இருக்கு. அதனால உடனே போன் எடுத்து இப்ப சேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கு டில்லி ஓடி போனனால நம்ம மூடே ஸ்பாயில் ஆயிடுச்சுல்ல? சேச்சா அப்பெல்லாம் இல்ல, அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு என்ன தெரியும். சரி, இன்னொரு நாள் நான் உன்னை எங்கேயாவது கூட்டிட்டு போறேன். அப்படியா, எங்க கூட்டிட்டு போவ? அது ஒரு இடம், அந்த இடத்துல நம்ம 2 பேரும் மட்டும்தான் இருக்கணும், வேற யாருமே இருக்க கூடாது.
அதெல்லாம் இருக்கட்டும், எனக்காக ஏன் இவ்வளோ செய்யணும்னு நினைக்கிற? உன்னை எப்போ பார்த்தனோ அப்போலேருந்து என் லைஃபு ரொம்பவே புதுசாக இருக்குது. உனக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்லாம் உட்காந்து சேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ காலையில் விடிஞ்சா நம்ம ஆனட் என்ன பண்ணுறாங்க, நம்ம பென் எந்திரிக்கிறதுக்குள்ளேயே இன்னைக்கு இவரை ஷூட்டிங்க்கு போக விடக்கூடாது, நம்மளே கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு இவங்களே கிளம்பி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இவர் கண்ணை முழிச்சு பார்த்தா ஒய்ஃபையும் காணோம் பொண்ணையும் காணோம். புரிஞ்சுக்கிறாரு அவளே ஷூட்டிங்க்கு கூட்டிகிட்டு போயிட்டா அப்படின்னு. அதுலேயும் ஒரு பேப்பரில் லூக்கஸ்க்கு மறக்காம பால் கொடுத்துரு அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு தான் நம்ம டில்லிக்கு கடைசி நாள் ஷூட்டிங்கு. அவங்களுக்கு இப்போ ஷூட்டிங்கையும் முடிச்சு விட்டுறாங்க. அந்த ஹோல் டீமே நம்ம டில்லியை பார்த்து, பாப்பா நீ ரொம்ப சூப்பராக ஆக்ட் பண்ண அப்படின்னு பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுறாங்க. ஒரு வழியா இப்போ நம்ம ஆனட்டும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே பென் கிட்ட, என்ன பென் இன்னைக்கு ஒரு நாள் எப்படி போச்சு? எப்படி போச்சுன்னா, அதான் லூக்கஸ் கிட்ட விட்டுட்டு போயிட்டல, அவன் கூடயே தான் இருந்தேன். சரி டின்னர் என்ன பண்ணட்டும், உன் இஷ்டம் என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே டின்னர் பண்ணுவாங்கன்னு பார்த்தா போய் பயங்கரமா மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நம்ம பென்னும் வந்து, என்ன டின்னர் பண்றேன்னு சொல்லிட்டு எங்கேயோ ரெடி ஆகிட்டு இருக்க? டின்னர்லாம் நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. பென் காலிங் பெல் அடிக்கிறாங்க, போய் தர. யாரு? போய் தர அப்படின்னு ஒன்று இவரும் திறந்து பார்க்குறாரு. பார்த்தா நம்ம அலிசியா வந்திருக்காங்க. ஹாய், நீங்க எப்படி இங்க? ஆனட் தான் என்ன டின்னருக்கு இன்வைட் பண்ணாங்க, அதுக்காக தான் வந்திருக்கேன். வாங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்னு அவங்களும் உள்ள போயிடுறாங்க. நம்ம பென் ஆனட்டை கூப்பிட்டு, அவங்கள எதுக்காக நம்ம வீட்டுக்கு இன்வைட் பண்ண? அதுவும் என்கிட்ட நீ சொல்லக்கூட இல்லை. இன்னைக்கு டில்லியோட லாஸ்ட் டே ஷூட்டிங், அதனால நான் தான் அவங்கள வீட்டுக்கு இன்வைட் பண்ணேன். இதுல என்ன இருக்கு, உள்ள வாங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க. இப்ப எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம பென்னு அலிசியாவோட அஃபேர்ல இருக்காரு. அவங்களே வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு இவங்க சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. அப்ப இவருக்கு எப்படி ஃபீல் ஆகும்? கொஞ்சம் சங்கடமா இருக்கும்ல. இவரும் என்ன சொல்றதுன்னே தெரியாம அப்படியே அமைதியா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. நம்ம அலிசியா பென் கிட்ட, உங்க புக்ஸ் எல்லாம் இப்ப எப்படி போகுது? நல்லா எழுதிட்டு இருக்கீங்களா? நல்லா தான் போகுது. இப்பதான் ஒரு புக் முடிச்சிருக்கேன். இன்னொரு புக் எழுதுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் புக் ரிலீஸ் ஆன உடனே கண்டிப்பா சொல்லுங்க. சொல்றேன். சரி டில்லி, டைம் ஆச்சு, நீ போய் தூங்குறியா அப்படின்னு டில்லியை கொண்டு வந்து இப்ப தூங்க வச்சிடுறாங்க. டில்லி தூங்குறதுக்கு முன்னாடி அலிசியாக்கு பாய் சொல்லு அப்படின்னு ஒன்னு டில்லியும் இப்ப பாய் சொல்லிடுது. இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் வந்து டைனிங் டேபிள்லயே உட்காந்துடுறாங்க. நம்ம ஆனட் இருக்காங்கல்ல, அவங்க அலிசியா கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதை ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம பெண்ணால தாங்கிக்க முடியல. டக்குன்னு அவர் கோவப்பட்டு, நீ எதுக்காக அவங்க கூட பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு இவர் டென்ஷன் ஆகி கத்திடுறாரு. நம்ம அலிசியா உடனே, நான் கிளம்புறேன். அலிசியா, நீ எங்கே கிளம்புற? நீ உட்காரு. இல்ல நான் கிளம்புறேன். அட உட்காரு, அப்புறமா நம்ம போன்ல எல்லாம் டீட்டெயிலா பேசிக்கலாம். என்னது போன்லயா அப்படின்னு கேட்டுட்டு இவங்க பாட்டுக்கு கோவமா வெளியில கிளம்புறாங்க. இவர் போய், அலிசியா நில்லு அப்படின்னு கையை பிடிச்ச உடனே, என்ன கையெல்லாம் பிடிக்கிற, விடு அப்படின்னு கோச்சுக்கிட்டு போயிடுறாங்க. அதனால இவர் உடனே ஆனட் கிட்ட வந்து, இங்க பாரு, இந்த நிமிஷமே நான் உன்னை விட்டுட்டு போக போறேன். எனக்கு அலிசியாவை தான் பிடிச்சிருக்கு, அலிசியாவுக்கும் என்ன பிடிச்சிருக்கு. நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ போறோம். உன் கூட வாழ்ந்து தேவையில்லாம இத்தனை வருஷத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமும் என் வாழ்க்கையை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. நான் அவளை தேடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இவங்க கண் கலங்கி உட்கார்ந்துருக்காங்க. அப்படியே பாக்கெட்ல இருந்து ஒரு போன் எடுத்து டேபிள் மேல வைக்கிறாங்க. நம்ம பென்னு கார்ல போகும்போதே அலிசியாக்கு கால் பண்ணிக்கிட்டே போறாரு. அலிசியாவும் இப்ப கால் அட்டன் பண்றாங்க. ஆனா யார் தெரியுமா பேசுறா? நம்ம ஆனட் பேசுறாங்க. ஹலோ அப்படின்னு ஆனட்டோட குரல் கேக்குது. இவருக்கு ஒரு டவுட். பதட்டத்துல மாத்திக்கிட்டு ஆனட்டு கால் பண்ணிட்டோமோ அப்படின்னு எடுத்து பாக்குறாரு. ஆனா அலிசியாக்கு தான் கால் பண்ணிருக்காரு. நீ என்ன அலிசியாவோட போனை திருடி வச்சிருக்கியா? நான் யார் போனே திருடல, இது என்னோட போன் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இப்பதான் அவர் யோசிக்கிறாரு, அப்ப இவ்வளவு நாள் நம்ம யார் கூட சேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு. இப்பதான் நமக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. பொதுவா நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு நம்பரை போட்டு அதுக்கு ஒரு பேரையும் போட்டு நம்பரை சேவ் பண்ணி வச்சிருவோம். அந்த நம்பரை நம்ம மனப்பாடமா பண்ணி வைப்போம். அப்படிலாம் பண்ண மாட்டோம்ல. சோ இவர் என்ன பண்ணிருக்காரு, அதே மாதிரி அலிசியாவோட நம்பரை போட்டு அலிசியான்னு சேவ் பண்ணி வச்சிருக்காரு. நம்ம பென்னு போன் பாஸ்வேர்டை மாத்துறதுக்கு முன்னாடியே ஆனட்டு அவரோட போன் எடுத்து பார்த்திருக்காங்க. அலிசியான்னு போட்டு ஒரு நம்பர் சேவ் பண்ணி வச்சிருக்காருல்ல, அதுல அலிசியாவோட நம்பரை மட்டும் எடுத்துட்டு இவங்களோட நம்பரை போட்டு சேவ் பண்ணி வச்சுட்டாங்க. நம்ம பென்னுக்குமே ஆனட்டோட நம்பரு தெரியாது. ஏன்னா அவருக்கு ஆனட்டே பிடிக்காது. நம்பரே ஞாபகம் வச்சிருக்க போறாரு. அதனால இவர் அந்த நம்பரெல்லாம் பெருசா கவனிக்கவே இல்லை. அலிசியா கூட தான் சேட் பண்றோம்னு நினைச்சுக்கிட்டு இத்தனை நாள் நம்ம ஆனட் கூட தான் சேட் பண்ணிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் இவரை அடுத்த நாளில இருந்து ஷூட்டிங்க்கு போகவே விடக்கூடாது அப்படின்னு சாப்பாட்டுல இவங்க தான் எதையோ கலந்து விட்டுருக்காங்க. அதனாலதான் அவருக்கு உடம்பு முடியாமையே போயிருக்கு. அதுக்கப்புறம் ஷூட் முடிச்சுட்டு அன்னைக்கு நம்ம ஆனட் டிரைவ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. பென் கூட பின்னாடி உட்காந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டே வந்திருப்பாரு. அப்ப சடன் பிரேக் அடிச்சிருக்கும்ல, அது எதுக்காக தெரியுமா? பென் இப்ப சேட் பண்றாருன்னா ரிப்ளை யார் பண்ணணும்? நம்ம ஆனட் தான் பண்ணணும். சோ இவர் சேட் பண்ண அவங்க
வண்டி ஓட்டிக்கிட்டே ரிப்ளை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதனாலதான் குறுக்க ஏதோ ஒன்று வந்ததை கவனிக்காம இவங்க சடன் பிரேக் அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் டில்லியோட கேரவானுக்கு போ, அங்க லூக்கஸோட டிவைஸ் இருக்கும், அதை பாரு அப்படின்னு இவரும் பார்த்திருப்பாரு. சோஃபா மேல நம்ம அலிசியா படுத்திருப்பாங்கல்ல, ஆக்சுவலா அது அலிசியா கிடையாது. இவங்க தான் அலிசியா மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு தலையில விக்கு மாட்டிக்கிட்டு இதை பார்த்துட்டு உனக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் நம்ம அலிசியா இப்ப வீட்டுக்கு வந்தப்ப கூட இவர் சொல்லியிருப்பாரு, நம்ம எதா இருந்தாலும் அப்புறம் போன்ல பேசிக்கலாம் அப்படின்னு. அதுக்காக தான் அவங்களும் என்னது போனா அப்படின்னு ஆச்சரியமா கேட்டிருப்பாங்க. வெளியில போகும்போது இவர் கூட கையை பிடிச்சிருப்பாருல்ல, இவரு நம்ம கூட பேசுற பொண்ணு தானே அப்படின்னு உரிமையில பிடிச்சிருக்காரு. ஆனா அதை உங்களுக்கு எப்படி தோணும், என்னடா அது திடீர்னு வந்து கையெல்லாம் பிடிக்கிறாரு அப்படின்னு தானே தோணும். அதுக்காக தான் உதறி விட்டுட்டு போயிருக்காங்க. இதையெல்லாம் நம்ம பெண்ணு புரிஞ்சுக்கிட்டு, இல்ல இல்ல நீ போய் சொல்ற, அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல, இவ்வளவு நாள் நான் அலிசியா நினைச்சு உன் கூடயே பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு கத்திக்கிட்டே வரும்போது தெரியாதனமா இவருக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துருது. அந்த ஆக்சிடென்ட்ல அவர் செத்தும் போயிடுறாரு. அதனாலதான் நம்ம பென்னும் அலிசியாவும் நேர்ல பேசிக்கும் போது அந்த அளவுக்கு லவ்வா பேசியிருக்க மாதிரி காமிச்சிருக்கவே மாட்டாங்க. சேட்ல தான் பேசி பேசி இவங்க லவ்வை டெவலப் பண்ற மாதிரி தான் காமிப்பாங்க. இப்ப நமக்கு நல்லாவே புரியுது எதுக்காக அப்படி எல்லாம் காமிச்சாங்கன்னு. அப்படியே கட் பண்ணி இந்த படத்தை முடிச்சிட்டாங்க. இந்த படத்தோட ட்விஸ்ட் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா, மொத்தமா இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி மூவிஸ் நல்லா இருக்குன்னு நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா நானும் இதே மாதிரி ட்விஸ்டட் கிளைமேக்ஸ் இருக்க மூவிஸா உங்களுக்கு எடுத்துட்டு வரேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன்.